ஒரு காலத்தில் அழகான பூக்களால் நிரம்பிய ஒரு பூந்தோட்டம் இருந்தது. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஆனந்தி என்ற பெயருடைய ஒரு இளம்பெண் வசித்து வந்தாள். அவளுக்கு செடிகளும் பூக்களும் என்றால் அலாதி பிரியம். தனது வீட்டின் பின்புறம் ஒரு அழகான பூந்தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவளது நீண்ட நாள் கனவாக இருந்தது. ஒரு நாள் அவள் தனது கனவை நனவாக்க முடிவு செய்தாள். முதலில் தோட்டத்திற்கான நிலத்தை தயார் செய்தாள். கற்களையும் களைகளையும் அகற்றி மண்ணை நன்கு பண்படுத்தினாள். பின்னர் விதைகளை விதைத்தாள். தினமும் காலை மாலையும் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். சூரிய வெளிச்சமும் ஆனந்தியின் அன்பான பராமரிப்பும் செடிகளை வேகமாக வளரச் செய்தன. சில நாட்களிலேயே சிறிய நாற்றுகள் தலை தூக்கின. ஆனந்தியின் பூந்தோட்டம் படிப்படியாக வளர்ந்து பல வண்ண மலர்களால் நிறைந்தது. இந்த தோட்டம் மிகவும் அழகாக இருக்கிறது. ரோஜாக்கள், மல்லிகைகள், செம்பருத்திகள் என பலவிதமான பூக்கள் பூத்து குலுங்கின. இந்த அழகான பூந்தோட்டத்தை காண கிராம மக்கள் தினமும் ஆனந்தியின் வீட்டிற்கு வரத் தொடங்கினர். வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் பூக்களின் தேனை உறிஞ்ச வந்தன. ஆனந்தியின் கடின உழைப்பும் அன்பும் ஒரு அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கி கிராமத்திற்கே மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஆனந்தி தனது பூந்தோட்டத்தை தினமும் கவனித்து வந்தாள். ஒரு நாள் அவள் தோட்டத்தில் ஒரு புதிய பூச்செடி முளைத்திருப்பதை கவனித்தாள். அதுவரை அவள் பார்த்திராத ஒரு அழகான செடியது. அந்த செடி ஒரு அரிய வகை நீல நிற தாமரை. அதன் இதழ்கள் மின்னின. நடுவில் ஒரு மெல்லிய ஒளி வீசியது. ஆனந்தி ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். அவள் அந்த பூவை மிகவும் கவனமாக பாதுகாத்தாள். அந்த நீலத்தாமரையின் செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. தூரத்து கிராமங்களிலிருந்தும் மக்கள் அந்த பூவை பார்க்க வந்தனர். பூவை காண வரத் தொடங்கினர். ஆனந்தியின் பூந்தோட்டம் இன்னும் பிரபலமானது. ஒரு நாள் மாலை ஒரு மர்மமான வயதான பெண் ஆனந்தியின் பூந்தோட்டத்திற்கு வந்தாள். அவளது கண்கள் நீலத்தாமரையின் மீது நிலைத்திருந்தன. அவள் ஆனந்தியை நோக்கி, இந்த நீலத்தாமரை ஒரு சக்தி வாய்ந்த பூ. இதை நீ அன்புடன் பாதுகாத்தால் உனது கிராமத்திற்கு ஒரு பெரிய நன்மையைச் செய்யும். ஆனந்தி அந்த வயதான பெண்ணின் வார்த்தைகளை கவனமாக கேட்டாள். அவள் அந்த நீலத்தாமரையைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினாள். இந்த பூவின் சக்தி தூய்மையான மனதுடன் பராமரிக்கும்போதுதான் வெளிப்படும். சில நாட்களுக்கு பிறகு கிராமத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வறண்டு நிலங்கள் வெடித்து மக்கள் தண்ணீருக்காக மிகவும் கஷ்டப்பட்டார்கள். தண்ணீருக்காக தவித்தனர். ஆனந்தியும் கவலையடைந்தாள். அவள் தனது நீலத் தாமரையை பார்த்தாள். ஆனந்தி தனது பூந்தோட்டத்திற்குச் சென்று நீலத் தாமரையின் அருகில் அமர்ந்து தனது கிராம மக்களுக்காக மனமுருக வேண்டினாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனந்தியின் தூய்மையான பிரார்த்தனை பலித்தது. நீலத் தாமரையில் இருந்து நீல நிற நீர் பீரிட்டு மேலே கிளம்பியது. அதே நேரத்தில் மேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்யத் தொடங்கியது. கிராம மக்கள் அனைவரும் ஆனந்தியின் பூந்தோட்டத்தில் கூடி நீலத்தாமரையின் அற்புத சக்தியைக் கண்டு வியந்தனர். மழை பொழிந்து வறண்ட நிலங்கள் மீண்டும் பசுமையாயின. ஆறுகளில் நீர் நிரம்பியது. கிராமம் மீண்டும் செழித்தது. நீலத்தாமரையின் சக்தியால் கிராமம் வறட்சியிலிருந்து மீண்டது. ஆனந்தி ஒரு கதாநாயகியாக போற்றப்பட்டாள். அவளது பூந்தோட்டம் நம்பிக்கையின் அடையாளமாக மாறியது. கிராம மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆனந்தியின் பூந்தோட்டம் இயற்கை மீதான அன்பையும் கடின உழைப்பையும் நம்பிக்கையையும் நினைவுபடுத்தும் ஒரு அழகான அடையாளமாக நிலைத்தது.